விஜய் கூப்பிட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்தாரு அப்படின்போது விஜயை போயிட்டு மிரட்டி டார்ச்சர் பண்ணி அப்படி ஒரு சீன் எடுக்க போகிறார் வெங்கட் பிரபுன்னு ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் தெரிஞ்சு போய் அதில் வந்து விதார்த்தியோ விமலியோ அப்புக்குட்டியோ நடிக்க வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு போயிட்டு இல்லை சார் நான் தான் நடித்தே தீருவேன், என்கிட்ட தான் நீங்கள் அந்த துப்பாக்கியை கொடுக்கணும், இல்லைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு விஜயை டார்ச்சர் பண்ணி அந்த சீனை பிடுங்கி வாங்கினார் சிவகார்த்திகேயன். இவருக்கு ஆல்ரெடி வந்து விஜயோட இடத்த பிடிக்கணும்னு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர சொல்லியே வந்து பிளான் பண்ணிட்டாரு. துப்பாக்கியை கையில் வாங்கினதுலேருந்து அவர் தான் தளபதின்ற மாதிரி ஆகிட்டாரு. அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அது மாதிரி மாறிடுச்சு. அவர் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. விஜய் மாதிரியே அவர் வந்து மற்றவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, விஜய் மாதிரியே கதை கேட்குறாரு. இப்படியா அடுக்கடுக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் கூட ஒரு சிவகார்த்திகேயனுக்கும் விக்ரமுக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று வந்தது. ஒரு கிளாஷ் வந்து விக்ரமே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யாருடைய வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாதுங்க. நான் வந்து எனக்கு வந்து சேதுன்னு ஒரு படம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய போராட்டத்தை சந்தித்தேன். அவ்வளோ பெரிய போராட்டம் வந்து என்னுடைய 3 படம் தோல்வி படமாக அமைஞ்சப்போ ராசி இல்லாத நடிகர்னு தூக்கி என்னை ஓரம் கட்டிட்டாங்க. அதன் பிறகு எனக்கு கால் உடஞ்சி காலில் கட்டு போட்டுக்கிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏதாவது இருக்கணும்னு ஒரு சின்ன ரோல் கொடுக்குன்னா கூட அது கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது டப்பிங் பேசி நான் வந்து என் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா அவர் ஒரு மாருதி காலில் கட்டு போட்டுக்கிட்டு டப்பிங் பேச வருவார் விக்ரம். அப்போ இந்த அளவுக்கு பிரபலம் இல்லை. ஆனால் சேதுன்னு ஒரு படம் எனக்கு என் வாழ்க்கையில் வேற ஒரு தளத்தில் கொண்டு வந்தது. ஆனால் தம்பி சிவகார்த்திகேயனை வந்து என் கூட வந்து எதிர்க்கிறாருன்னு அவர் எதுவும் இது பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, சிவகார்த்திகேயன் வந்து விக்ரம் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாப்ல அவர் தொலைக்காட்சியில் இருக்கும்போது. அப்போ விக்ரம் பேசலாம் முடிச்சிட்ட பிறகு, நீங்கள் கூட சிவா எதிர்காலத்தில் நடிகராக வரலாமே, நீங்கள் அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது உங்களுக்குன்னு, அதெல்லாம் ஒரு தேவ வாக்கு வேத வாக்குன்னு கூட சொல்லலாம். அவர் கண்டுபிடிச்சி சொன்னாரா அல்லது போன போக்கில் சொல்லிட்டு போனாருன்னு தெரியல. அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்களா? அப்படி விக்ரம் சொன்னவர் தான் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் தான் அதையும் சொல்லியிருந்தார், வந்து நான் விக்ரம் சாருக்கு போட்டி கிடையாது அப்படின்னு.